பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனலடிக்கிற தொகலானி நகலின் நகலானி சூடாக இல்லாவிட்டால் இரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமைகள் இல்லை கூட்டை தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை வானவில்லை போல இளமையடா தினம் புதுமையடா நீ அனுபவிடா காலங்காலமாக பெருசுங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னேறி வாடா வாடா. என்ன மீனாட்சி, எப்பயும் பழைய பாட்டு தான் படிப்ப, இன்னைக்கு என்ன புது பாட்டு? ஏங்க வந்துட்டியடா? அது என்னங்க பழைய பாட்டு புது பாட்டு? பாட்டு நல்லா இருந்தா பாடிட வேண்டியதானே. அதுவும் சரிதான். ஏங்க அப்புறம் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரணுமே. என்னது வாங்கணும் மீனாட்சி? இப்பதான் அங்கிருந்து வாரேன். ஏங்க வேற ஒன்றும் இல்லை, இந்த மல்லி இருக்கல்ல அவ வீட்டில் ஒரு பிள்ளை மாசம் மறந்துலாங்க, அவதான் அவி அக்கா பிள்ளை. ஆமா மீனாட்சி, என்னாச்சு குழந்தை பிறந்துட்டோ? மீனாட்சி என்னையும் கூட்டு போ மீனாட்சி, எனக்கு குட்டி குழந்தைங்கன்னா பிடிக்கும்ல. ஏங்க இன்னும் குழந்தெல்லாம் பிறக்கல, அந்த பிள்ளைக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காவலாம். ஐயோ கடவுளே. அதாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டு சோரட்டி இருக்குல்லங்க, அது சமைச்சு சாப்பிட்டா நல்ல ரத்தம் கூடன்னு சொல்லியிருக்காவோ. ஆமா ஆமா, அது சாப்பிட்டா நல்ல ரத்தம் சீக்கிரமா கூடிருமே. அதான் என்ன பண்ணிட்டீங்கன்னா நேராக கடைக்கு போயிட்டு சுவரட்டி எத்தனை சுவரட்டி இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கிடுங்க. சரி மீனாட்சி. ஏங்க அப்புறம் பிள்ளைகளும் கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுதாவோ, அதனால என்ன பண்ணிதுன்னா 1 கிலோ மட்டனும் அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வேற என்னது மூளை மூளை வாங்கிட்டு வாங்க. சரி மீனாட்சி. ஏங்க உங்களுக்கு எதாவது கோபம் இல்லையே? மீனாட்சி நீ சொல்லும் போதே பிள்ளைகளுக்கு கறி எடுத்துட்டு வான்னு தான் சொல்றா, இதுல நான் என்ன கோவப்படுறது? நீ அவங்க எல்லாரையும் உன் பிள்ளைகளா நினைக்க, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? யாருமே இல்லாத நமக்கு அவங்க தான் நம்ம பிள்ளைகள் இல்லாத குறைய தீர்த்தைக்காவோ. ஆமாங்க. சரி நான் போய் கறி எடுத்துட்டு வந்துடுறேனே. பாவம் நல்ல மனுஷன், நம்ம என்னெல்லாம் சொல்லுதமோ அதுக்கெல்லாம் தலையாட்டுவாரு. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, என்ன எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவருதான் எனக்கு கணவரா வந்து அமையணும் கடவுளே. என்னுடைய நாயகனே ஊர்வணங்கும் நல்லவனே உன்னுடைய அன்புக்கு அந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே இந்த சரி பாதி நீ அல்லவா. ஏங்க என்ன போகலையா நீங்க? இந்த போயிட்டேன். வயசானாலும் இந்த குறும்பு கொண்டு குறைச்சல்ல. சரி அவர் வர்றதுக்குள்ள நம்ம அந்த கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு வைப்போம். ஏட்டி அழகம்மா அழகம்மா, ஏட்டி என் உயிர் தோழியே, என்னை எப்படியாச்சும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருடி. ஏட்டி இரு, உன்னை எப்படி இழுத்துட்டு போவதுக்கு சங்கடமா இருக்கு, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஏட்டி இந்த உதவியை என்னால் மறக்கவே முடியாதுடி. பரவாயில்ல, நல்ல நேரம் பார்த்து என்னைய பழி வாங்கி விட்டுட்டாள்வோ, நல்லா இருப்பாள்வளா நாசமா போறாள்வோ. ஏட்டி என்னை எப்படியாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டுருட்டி. நீ விட்டுட்டு உனக்கு கை மாற என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. வேற ஒன்றும் வேண்டாம், உன் கழுத்தில் இருக்க நெக்லஸ் மட்டும் போதும். அடி ஆத்தி அங்கே சுற்றி இங்கே சுற்றி அடி வயிற்றுலேயே கை வைக்காளே. உசுறு வேணுமா வேண்டாமா? வேணும் டீ வேணும். ஐயோ இவ்வளோ சின்ன வயசுல போகிற உசுரா, எனக்கு இன்னும் 70 வயசு கூட ஆவலையே, 65 தானே ஆகுது. எப்படியாச்சும் என்னை காப்பாற்றி விட்டுருட்டி அழகம்மா. இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போகிற தூரம் அதிகமாக இருக்கு, அதனால நான் ஒரு லேகியை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லேகியத்தை கொடுத்து உன் உயிரை காப்பாத்துட்டா. என்னது லேகியம்மா? ஆமாடி லேகியந்தா. மொயில் ரத்தம், பிறகு கீரி இருக்குல்ல கீரி முடி, அப்புறம் நரி இருக்குல்ல நரி பல்லு, இதெல்லாம் போட்டு ஒரு லேகியம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லேகியம் எதுக்குன்னா நீண்ட ஆயிலோட இருக்கிறதுக்கு. ஆயில் வேணா நான் உனக்கு ஆயில் கடையில் வாங்கி தரம்டி. என் உயிரில் விளையாடாத, கொண்டு போய் எப்படியாட்ட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போட்டுருட்டி. அவ்வளோ உள்ள பின்னாயில ஊற்றியாவது நான் சாப்பிட்ட சாப்பாட்டை வெளியே எடுத்துருவாளுவோ. இல்லை நான் புதுசாக கண்டுபிடிச்ச லேகியத்தை யாருக்கு கொடுத்து சோதனை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு அறிவு வந்திருக்கு, அதை ஏன் நான் உனக்கு சோதனை பண்ணக்கூடாது? சோதனை மேலே சோதனை. நீ இங்கே இரு, நான் போய் அந்த லேகியத்தை எடுத்துட்டு வந்துடுவேன். ஏட்டி அழகம்மா இருடி, ஒன்றும் ஆகாது. கடவுள் நல்ல வழியை கட்டியிருக்காரு, உயிர் போனால் போயிட்டு போகுது. அந்த லேகியத்தை இவளுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே உயிர் போனாலும் அவள் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் உயிர் போச்சுன்னு நம்ம பழிய மாற்றிடலாம். அடி ஆத்தி, உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியின்ட்டு ஒரு பழமொழி உண்டு, இப்போ தானே தெரியுது. நம்ம கூட இருக்கிறது அவ்வளவும் விஷ பூச்சி. இவ்வளோ கிட்ட மாட்டிக்கிட்டு என் உயிரே போச்சு. ஒரு கும்பல் என்னன்னா கறிச்சோறு போட்டு கொள்ளுது, இன்னொருத்தி என்னன்னா நான் லேகியம் கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு சொல்லி கொள்ளுறா. இவ்வளோக்கு சோதனை பண்ணி பார்க்க நானா கிடைச்சேன். ஆண்டவரே என்னை காப்பாற்றுவோம். காலை நீட்டி உட்காருவோம். இப்போலாம் முந்தைய மதி வெடுக்குன்னு எந்திரிக்க முடியல, திரும்பி படுக்க முடியல, காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, ஒரே சுளுக்கு. வயசாயிட்டே போதில்ல, பிறகு உடம்ப சொல்லி நம்ம என்ன செய்ய?
எந்த நோய் நொடியும் எல்லாமே இருக்க முடியுமா? ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இந்த மூட்டுக்குள்ள அடிக்கடி சுளுக்கு சுளுக்குன்னு சுளுக்கு பிடிக்குது பார்த்துடுங்க. ஆமாம், என்னது சாப்பிடலான்னு சொல்லுங்கள். இந்த மூளைக்கறி இருக்குல்ல, மூளைக்கறி அதுக்கு நல்ல பெரிய வெங்காயமோ சரி, இல்லைன்னா சின்ன வெங்காயமோ சரி, உங்கள் வீட்டில் எந்த வெங்காயம் இருக்கோ அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டால் தான் அந்த இதுக்கு அழகு. ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஜீரகம் போடலாம். ஆமாம், பிறகு என்னது பூ, கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம். அப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றுங்க, நல்லா இருக்கும். நல்லா வரட்டி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல சத்து. துணியை துவைச்சி போட்டுட்டு இந்த வந்துடுதான் பாட்டி நடுவோம், ஒருத்தையும் காணும். துணியை அவ்வளோ துவைக்கல்வல, இல்லைன்னா அவ்வளோ துணி துவைக்குதான்னு தெரில. ஏட்டி புஸ்ஸு, ஒரு கூடை நிறைய துணி இருக்குது, ஆனால் கொடி ஒன்று தானே இருக்குது. கொடி பத்தாது போலியே. என்னட்டு சொல்கிற? கொடி 2. நான் உன் இடுப்பில் கிடக்குற அருணா கொடியை கேட்கலட்டி, அசல் கொடியை கேட்டேன். ஓ, அதை கேட்டியா? ஆமாம், கொடி பத்தலைண்ணா. எங்கேயாவது மரம் செடி கொடியிலலாம் தொங்க போடலாம். இல்லாட்டி வீட்டுக்குள்ளே சேரில் கட்டில் அந்த மாதிரி எங்கேயாவது போடலாம். டீ காஞ்சிரும். ஏட்டி புஷ்பா, அது மழை வந்தால் டீ வீட்டுக்குள்ளே காயப்படுவாவோ. நீ ஒன்று பண்ணு, கயிறு ஏதோ எங்கேயாவது இருக்குதான்னு பாரு, ஒரு கொடியை கட்டி விட்டுருவோம். வேண்டாம் டீ, எதுக்கு வீணா வேலை செய்ய வைக்க? ஒன்றுக்கு மேலே ஒன்று போடு. என்ன ஆண்டிகளா, காலையும் கையும் விரிச்சிட்டு படுத்துட்டியோ? இதாவது வந்து செய்யுங்களேன். ஏட்டி, வந்தோம்னா சங்கு மலையே யாரி மிதிச்சு கொண்டு விடுவேன் பார்த்துக்க. அவ்வளவு துணியை நாங்கள் 2 பேரும் மாங்குன்னு துவைச்சிருக்கோம்மா. அதானே, உங்களுக்கு துணி துவைச்சி தந்ததும் பத்தாதுன்னு அதை காய போட்டு எடுத்து மடித்து இஸ்திரி பண்ணி தரோம். மனசாட்சியே இல்லாமல் நாங்கள் துணி துவைக்க உட்காந்து பார்த்துட்டு தானே இருந்தியே. இப்போ காயவாது போடுங்களேன். ஏக்க, அது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்படி 2 பேரும் காலையும் கையும் விரிச்சிட்டு படுத்திருக்கல என்ன? ஏட்டி, துணியை துவைச்சி கையெல்லாம் வலிக்குதுட்டி. கையெல்லாம் ஒரு பக்கம் இழுக்குது, கால் தண்ணிக்குள்ளே நின்று விறுவிறுன்னு வருதுட்டி. எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு எழுப்பாதியோ, கொஞ்ச நேரம் இந்த மணலில் படுத்துக்கிடுறோம், நல்லா இருக்கு. ஆண்டி, நீங்கள் தூங்குங்க, உங்களை எழுப்பவே மாட்டோம். என்ன கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருந்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கருவாடாயிருவியோ. அப்புறம் உங்களையும் தூக்கி கொடியில் காய போட்டு ஒரு கிளிப்பை போட்டு போயிடுவேன். என்னத்தையாவது பண்ணு போ, கொஞ்ச நேரம் சத்த காட்டாம இரு. அங்கே பார்த்தியா அந்த ஆண்டியை? கால் எங்கே இருக்கு பாரு, செவரு மேலே இருக்கு. சரிட்டி, அவைய கொஞ்ச நேரம் படுக்கட்டும், வா நம்ம காயப்படுவோம். எங்கே வர்றது? எனக்கு இந்த கொடியே எட்டாது, உயரமாக இருக்கு. என்னாலையெல்லாம் குதிச்சுலாம் காயப்பட முடியாது. நான் கூடைக்குள்ள இருக்க ஒவ்வொரு துணியாக எடுத்து தாரேன், நீ காய போடு. அடி ஆத்தி, ஏட்டி இவ்வளவு துணியை நானாட்டி காய போட்டு கிளிப்பு போடணும், கையெல்லாம் வலிக்குமே. ஆமாம், துணி துவைக்கிறதோட காய போடுறது தான் கஷ்டம். போட்டி இவளை காய போட்டுட்டி ஒழுங்கா. சே, இந்த துணியை ஊற வைக்கிறது கூட ஈஸியாக ஊற வச்சிடலாம் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் துவைக்கிறது கூட ஈஸியாக துவைச்சிடலாம் பார்த்துடுங்க. காய போடுறது கூட ஈஸியாக காய போட்டுடலாம். ஆனால் அதை காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மடித்து பீரோவில் வைக்கிறதுக்குள்ளே உசுரே போயிடும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே அந்த சட்டையை துவைச்சது நானே, அந்த பேண்ட்டை துவைச்சது நானே, அந்த சேலையை துவைச்சது நானே, அந்த ஜாக்கெட்டை துவைச்சது நானே. ஏன் சொல்ல மாட்டா? தண்ணிக்குள்ளே நின்று 1 மணி நேரமாக துவைச்சி போட்டு காலு கையெல்லாம் செத்துவே கிடக்கும்ல, நீ சொல்லு யார்? ஆண்டி, சும்மா பாட்டு படித்தேன். எப்படி சீக்கிரம் எடு, சீக்கிரமாக காய போட்டு ஆச்சியை பார்க்க போவோம். மூளைக்கறி செஞ்சு வச்சுருப்பாவோ, சாப்பிடணும்ல. ஆமல்ல, மூளைக்கறி சூடோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இட்டு சீக்கிரம் ஆளுக்கு ஒரு துணியை எடுத்து காய போடுங்க போவோம். ஆண்டி, மூளை கறியணும்னா மூளை இல்லாத நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க. ஏட்டி, அதாவது எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். மூளைக்கறியெல்லாம் நல்லா சுட அப்படியே உள்ளே இறக்கணும்னு ஐயா நல்லா இருக்கும். டீ சீக்கிரம் காய போடு போவோம். ஏட்டி இழுவே, எந்திரி. மூளைக்கறி வேணும்னா எந்திரி. வேணாக்க. அப்போ எந்திரி. அட நாசமா போற ஆண்டிகளா, சோத்துக்கு செத்ததுவோ, முதையே சொல்லியிருந்தா எந்திரிச்சிருக்கும் போலையே. காலு கையெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. கறி வேண்டானா சொல்லு, இங்கேயே படுத்துக்க, நாங்கள் போகிறோம். வேணும்.